நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவரது முயற்சி இமயத்தை காட்டிலும் உயர்வு பெற்றால் கடினமான பிரச்சனைகளுக்கும் அவ்விடமே விடை கிடைக்கும். அகண்ட அண்ட சராச்சரங்களும் இன்று வரை எதற்காக காத்திருக்கிறதோ அது அவர் மூலம் தோன்றும். அவருடைய முயற்சி தனித்துவம் பெற்றதாக விளங்கும். அகிலத்தில் நல்லவர்கள் தேடுவது நல்வழியிலே. தாரகாசுரனுக்கு அமரத்துவம் பெற்று சொர்க்கத்தை ஆட்சி புரிய ஆசை. இந்திரனுக்கு அவன் சிம்மாசனத்தின் மீது ஆசை. ஆனால் பகீரதனுக்கோ இவ்வுலக நலனின் மீது ஆசை. அவனுடைய விருப்பமே அனைத்திலும் சிறந்ததாகும். மகாதேவனே, நாங்கள் என்ன செய்வது? எங்கு செல்வது? உச்சிதமான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யாது விட்டால் மற்றொரு உச்சிதமான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். முனிவரே, எனது முன்னோர்களின் முக்தியை பற்றியது மட்டுமல்ல பிரச்சனை, இதில் அகிலத்தின் நன்மையும் அடங்கியுள்ளது. தேவாசுரர்களுக்கு யுத்தம் மூண்டிருப்பதால் அனைத்து நீர்நிலைகளும் வற்ற துவங்கிவிட்டன. நதிகள் எல்லாம் அடியோடு வறண்டு வெடிப்புகளோடு காட்சி தருகின்றன. முனிவரே, இந்த பிரச்சனைக்கு தம்மிடம் ஓர் விடை தேடி நான் வந்துள்ளேன். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அகிலத்திற்கு முக்தி எவ்வாறு கிடைக்கும் முனிவரே? அகங்கார எண்ணம் தோன்றுவது ஆணவத்தால். அகங்காரத்தின் மூலமாக பிரச்சனைகளும் தோன்றுகின்றன. முன்னோர்கள் செய்துவிட்டு சென்ற அனைத்து துஷ்கர்மங்களுக்கான பலனை இன்று வாழ்பவர்கள் அனுபவிக்கின்றனர். அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். இன்று நிகழும் தேவாசுர யுத்தத்தின் பலனையும் அதன் நாச விளைவையும் இனி எவ்வளவு காலத்திற்கு அனுபவிக்க வேண்டி வரும் என்று தெரியவில்லை. ஆனால் உன் முயற்சியைக் கண்டு நான் மெச்சினேன். உன்னை போன்றவர்களால் தான் இந்த அகிலமானது இனி உள்ள காலம் வரை நிலைக்கும். நினைவில் கொள், கல்ப கோடி வருடங்களாகவே இமயம் சங்கடங்களுக்கு விடையளித்து வருகிறது. உன்னுடைய பிரச்சனைக்கும் அவ்விடத்திலேயே விடை கிடைக்கும். தேவகுரு, நேர்ந்துள்ள பிரச்சனைக்கு தாமே விடையளிக்க வேண்டும். உபாயம் கூறுங்கள். தீர்வு காண முடியா பிரச்சனைகளுக்கு காத்திருப்பது ஒன்றுதான் வழி அக்னிதேவா. அது சிவபார்வதியின் விவாகமாகவும் இருக்கலாம், அவர்களின் புத்திர ஜனனமாகவும் இருக்கலாம். சொர்க்கம் காக்கப்பட வேண்டுமெனில் தாரகாசுரன் அழிந்தாக வேண்டும். இதை பற்றியெல்லாம் எண்ணி கவலைப்பட வேண்டாம் அக்னிதேவா. ஏனென்றால் கேள்வியும் ஈசனே, அக்கேள்விக்கான பதிலும் ஈசனேதான். சொர்க்கத்தின் சக்கரவர்த்தி, மூ உலகுக்கும் அரசர், அசுரர் கரசர் தாரகாசுரர் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! மனமார்ந்த அசுர வீரர்களே, ஒரு வழியாக சொர்க்கத்தின் ஆதிபத்தியம் அசுரரின் கைப்பிடிக்குள் வந்தது. நினைத்ததை முடித்து விட்டோம். இனி அசுரர்கள் தேவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள். பரந்த பிரம்மாண்டத்தில் நம்மை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை.
இனி உள்ள காலம் வரை சொர்க்கத்தில் ஆட்சி செலுத்த போவது அசுரர்கள் தான். அசுரர்க்கரசர் வாழ்க வாழ்க! அசுரர்க்கரசர் வாழ்க வாழ்க! அசுரர்க்கரசர் வாழ்க வாழ்க! பிராண பயம் கொண்டு தாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தமக்குத்தான் புத்தி பேதலித்து விட்டது. எமக்கு ஒரு முடிவு ஏற்படுமேயானால் அதன் பிறகு தம்முடைய நிலை? அரசன் மடிந்தால் அதன் அர்த்தம் அனைத்தும் முடிந்ததாகிவிடும். நான் உயிருடன் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அசுரர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி அவர்களை வெல்ல இயலும். ராஜதர்மத்தின் நியதி என்ன கூறுகிறது? தன் பிரஜைகளின் சங்கடத்தை அரசனானவன் போக்க வேண்டும். நான் மடிந்தால் எவ்வாறு அது நடக்கும்? இப்போது நான் இமயம் வந்ததற்கு காரணம் இந்த சிக்கலிலிருந்து தம் அனைவரையும் காப்பாற்ற ஒரு வழி தேடத்தான். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வேதனைகளுக்கும் காரணம் மகாதேவரும் அந்த பார்வதியும் தான். தாம் என்ன கூறுகிறீர்கள் அரசரே? மாதா பார்வதியும் மகாதேவரும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அல்ல. இப்பிரச்சனைக்கான விடை அவர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ராஜவம்சத்தில் ஜனித்திருந்தாலும் சுகபோகங்களை எல்லாம் தவிர்த்து ஈசனோடு இணையும் எண்ணத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏனெனில் ஈசனை அவர் விவாகம் செய்ய எண்ணுகிறார். அவர்கள் மூலம் பிறக்கவிருக்கும் புத்திரன் தாரகாசுரனை வதைக்க வல்லவன். ஆனால் அதற்கு அவகாசம் இல்லையே வாயுதேவா. அதிவிரைவாக பார்வதியின் தபமானது எவ்வாறாவது நிறைவு பெற வேண்டும். அது நடக்க எமக்கு தம்முடைய உதவி தேவை. இது எம்முடைய வேண்டுகோள் அல்ல, இது எம்முடைய ஆணையாகும். ஆணையை மதிக்காவிடில் அவர் கதி என்னாகும் என்பதை அறிவீர்கள். நடக்கப் போகும் விளைவுகளுக்கெல்லாம் காரணமாகி விடாதீர்கள். எவ்வாறாவது ஸ்வர்க்கத்தை மீட்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலமே மனமார போற்றும் சக்கரவர்த்தி திலீபனின் புதல்வன் அரசர் பகீரதனை எமது அரச சபைக்கு வரவேற்கிறோம். தம்முடைய இச்செயலைக் கண்டு எவ்வளவு பெருமை கொள்கிறேனோ அதே அளவு வருத்தமும் கொள்கிறேன். ஏனெனில் என்னால் உலக நலனுக்காக தாம் மேற்கொண்டுள்ள இம்முயற்சியில் சமமான பங்களிப்பு அளிக்க இயலவில்லை. மகாராஜா, கபில முனிவரின் வார்த்தைகள் சத்தியம் என்றால் எந்த பிரச்சனைக்கான தீர்வினை நான் அநேக வருடங்களாக தேடுகிறேனோ அத்தீர்வு இங்கு உள்ளது என்ற அர்த்தம். மகாராஜா, அகிலத்தில் உஷ்ணமானது அதிகரிக்கிறது. அது குறைந்து குளிர்ச்சி பெற வேண்டுமெனில் ஒரு திவ்ய ஜலத்தால் மட்டுமே இயலும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்திற்கும் அது ஒன்றே வழியாகும். கபில முனிவரின் சங்கேத வார்த்தைகளுக்கான அர்த்தம் விளங்கியது. மகாதேவர் இமயத்தில் குடிகொண்டுள்ள மகாதேவரிடம்தான் இப்பிரச்சனைக்கான தீர்வுள்ளது. தாமே கூறுங்கள் முனிவரே, மகாதேவருடைய தரிசனம் எவ்விடம் கிடைக்கும்? மகாதேவரை சென்றடைவதற்கு சிவமயத்தை தாம் தேட வேண்டும். அவரை அடைவதென்பது எளிதான காரியம் அல்ல. அவரை தரிசிக்கும் முயற்சியில் எத்தனையோ முனிவர்கள், சாதுக்கள், தபஸ்விகள் தம் வாழ்வையே அர்ப்பணித்துள்ளனர். உண்மையான மனதுடையவர்களுக்கு அந்த சர்வேஸ்வரன் நிச்சயம் காட்சி தருவார். என்னுடைய தேடுதலும் இனி என்றும் தொடரும். என்னுடைய பணியை தொடர்வதற்கு தம்மிடமிருந்து விடைபெறுகிறேன்.
மகாதேவரின் தரிசனம் விரைந்து கிடைக்க நான் தம்மை ஆசீர்வதிக்கிறேன் அரசே. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை கொழுந்துவிட்டு எரியற்றே. நமது அந்த முயற்சியால் பார்வதியின் தவமானது விரைவாக முடிவடைய வேண்டும். மகாதேவர் இவரை ஏற்க வேண்டும். ஆனால் தேவர்க்கரசரே, ஒருவேளை அவர் வரவில்லை என்றால் தீவிரமான ஜுவாலையில் மாதா பார்வதி உனக்கு அக்கவலை தேவையில்லை. அது ஈசனுடைய கவலை. மகாதேவர் விருப்பப்பட்டால் பார்வதி இந்த அக்னியில் பஸ்மமாவார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய இயலும்? தாம் என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் அரசரே? கூடாது. அது உசிதமான செயல் அல்ல. என்னுடைய ஆணையை ஏன் ஏற்க மறுக்கின்றாய் அக்னி தேவா? ஒன்றை நினைவில் கொள். அரசனுடைய ஆணையை ஏற்க மறுப்பதென்பது மாபெரும் குற்றம். தேவராஜரே, தம் விருப்பப்படி ஜுவாலையை அதிகரித்து விட்டேன். ஆனால் இப்போது மகாதேவரை எண்ணி கவலையுறுகிறேன். என்ன நேர்ந்தது மகாதேவா? இந்திரன் மாபெரும் தவறு இழைத்து விட்டான். பார்வதி நடத்துகின்ற தவமானது விரைவாக முடிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அக்னி ஜுவாலையை அதிகரித்தார். தன்னுடைய தவறால் தேவி பார்வதிக்கு இடையூறு ஏற்படும் என்பதை உணர தவறினார். பிரபு, இப்போது நான் அவிடம் சென்று அந்த ஜுவாலையிலிருந்து மாதாவை காப்பாற்றி வருகிறேன். வேண்டாம் நந்தி, இந்திரனுக்கு அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும். தன் தவறை அவன் மனமாற உணர வேண்டும். தேவர்க்கரசன் என்ற அவனுடைய அகங்காரம் அழிய வேண்டும். நடப்பது உசிதமான செயல் அல்ல. இவ்வனர்த்தத்தை தடுத்து நிறுத்துங்கள். விரைந்து செயல்படுங்கள். என் செயல்கள் அனைத்திற்கும் காரணம் இருக்கும் வாயுதேவனே. எரிகின்ற தீயில் ஒன்று பார்வதி பஸ்மமாகிப் போவார்கள், இல்லையெனில் அவர்கள் தன் தவத்தை விரைவாக முடித்துக் கொள்வார்கள்.
உங்கள் விஜய். நீ யாரை அவமதிக்க துணிந்தாய் தேவேந்திரா? எனக்கும் ஆதிசக்திக்கும் உள்ள மகத்துவத்தை நீ எள்ளி நகையாடினாய். உனது சுயநலத்திற்காக அம்மகத்துவத்தை உதாசீனம் செய்தாய். அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். மகாதேவா, நான் இழைத்த அச்செயலானது அகிலத்தின் நன்மைக்கானது ஐயனே. நான் தேவியின் இம்மகத்தான தவத்திற்கு ஒருவேளை இன்னல் என்பதை விளைவித்திருந்தால் அதன் அர்த்தம் அவர்களின் இத்தவநிலை விரைந்து நிறைவு பெறுவதற்கானதாகும். அதனால் தாம் இணைவீர்கள் என்று எண்ணினேன். தம் புதல்வனின் மூலமாக தாரகாசுரன் அழிவான் என்று எண்ணினேன். இச்செயல் என்னுடைய சுயநலம் என்பது எள்ளளவும் இல்லை மகாதேவா. சுயநலம் உள்ளது இந்திரதேவா. சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை எண்ணம். தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் நீ ஒன்றை மறந்தாய். ஆதிசக்தி எனும் பார்வதி தேவி அனைத்தையும் தனதாக்கியவள். அவளுக்குள் அனைத்து சக்திகளையும் அவள் கொண்டவள். தவநிலையில் வீற்றிருக்கின்ற பார்வதி மண்ணையும் விண்ணையும் காக்க தன்னையும் துறக்க துணிந்தவள். சற்றும் அந்த எண்ணத்தை சிந்திக்காது நிந்திக்க எண்ணினாள். அவளுக்கு நிந்தனை தந்த உனக்கு தண்டனை நிச்சயம். அகங்கார எண்ணத்தால் அட்டூழியம் செய்யும் நீ அழிய வேண்டியவன். சற்று பொறுங்கள் மகாதேவா. தம் கரங்களால் தேவேந்திரன் வதைக்கப்படுவது நற்செயல் அல்ல ஈசனே, நற்செயல் அல்ல. தேவர்க்கரசனான தேவேந்திரன் ஆதிசக்தியை அழிக்க எண்ணுவது நற்செயல்தானா பிரம்மதேவரே? இன்று வரை தேவரால் விளைந்த இன்னல்களுக்கெல்லாம் அவர்களின் சார்பாக நான் மன்னிப்பு கோருகிறேன். தமக்கு ஒரு வாக்கையும் அளிக்கின்றேன். தமக்கும் ஆதிசக்திக்கும் இடையில் எவராலும் எவ்விதமான இன்னல்களையும் விளைவிக்க இயலாது. தாம் கருணையுள்ளம் கொண்டவராகி கருணாமூர்த்தி என்று பெயர் பெற்றவர். மகாதேவா, தயை கூர்ந்து இந்திரனுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். தமது வார்த்தைக்கு செவிசாய்க்கிறேன் பிரம்மதேவன். ஆனால் இந்திரனுக்கு இதற்கான தண்டனை கிடைக்கும். இதற்கு பிறகு இந்திர பதவிக்கு இவன் உகந்தவனாக மாட்டான். மகாதேவா, என்னை மன்னியுங்கள் மகாதேவா. மகாதேவா, என்னை மன்னியுங்கள் மகாதேவா. என்னை மன்னியுங்கள். நந்தி, தேவேந்திரன் தவறு இழைத்ததால் இனி இவ்விடத்தை காக்கும் பொறுப்பு உன்னுடையது. பார்வதியின் தவம் நிறைவடையும் வரை இங்கு எவரும் நுழைய அனுமதி கிடையாது. மாதா, தங்களை ரட்சிக்கவே நான் இவ்விடம் வந்துள்ளேன்.
ஆகையால் மாதா, இனி கவலை கொள்ள தேவையே இல்லை. மீண்டும் தம் தவத்தை கலைக்க எவரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது நீ செய்யும் செயலும் எனக்கு இடையூறு அளிப்பதுதான். தவம் வெற்றியடைய வேண்டுமெனில் அது இன்னொருவர் உதவியின்றி நிறைவு பெற வேண்டும். பாதுகாப்பு அளிப்பதும் ஒரு வகையில் உதவிதானே நந்தி? நான் தவத்திற்கு இடையூறாக விளங்கும் சக்திகளை எல்லாம் நானே வெல்ல வேண்டும். அதுதான் தவத்திற்கு நியாயமாகும் நந்தி. இது எம்முடைய ஆணையாகும். சென்றுவிடு. தம் ஆணைப்படியே ஆகட்டும்.